எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வீட் பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் 4 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு. அதை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த 4 ஸ்பூன் அந்த பட்டரை நல்லா பீட்டரால் அடித்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கரண்டியால் கிண்டி கிண்டி எடுத்துக்கோங்க. இது நான் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நன்றி. இப்போ மெஷரிங் கப்பில் அரை கப்பு சீனி, வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க. வெள்ளை சீனி எடுத்து அந்த பட்டர் கூட போட்டு ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் காண்டும். அதுக்கப்புறம் அது கூட மெஷரிங் கப் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதை அது கூட பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு அந்த பட்டர் வச்சும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி பார்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு அதை சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அது மேலே ஒரு சின்ன சின்ன மூடி இருக்கும். அந்த மூடியை வச்சு அது மேலே அமுக்கி அது மேலே இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது டிசைன் மாதிரி போடணும்னா டிசைனை எடுத்து அது மேலே வச்சு அதை அமுக்கி அந்த டிசைனை உண்டாக்கிக்கோங்க. அந்த மாதிரி உங்கள் இஷ்டப்படி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு அந்த மாவு கலக்கும் போதே கலந்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த வட்டமாக எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த பேக்கிங் ட்ரேயில் வச்சுருங்க. அந்த ஓடிஜி ஆன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 250 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் காணும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். நன்றி. வீட்டில் எப்படி சாக்லேட் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு டார்க் ஆமோண்ட் இது மொருடு கம்பெனியில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த பேக்கெட்டில் பிரிச்சுட்டு அந்த சாக்லேட்டு இதை அந்த பேஸை துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க கத்தியை வச்சு. கடாயில் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அது மேலே இந்த சாக்லேட் இதெல்லாம் ஒரு கிணத்துல வச்சு அதில் வச்சுருங்க. நல்லா அந்த தண்ணி கொதிக்க அது அந்த மேலே உள்ளே இருக்கிற அந்த இது நல்லா இலகி வந்துடும். நல்லா லேசாக இலகி வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சு கரண்டியால் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு அச்சு மாதிரி இருக்கும், ஏபிசிடின்னு போட்டிருக்கு. நமக்கு என்ன டிசைனில் வேணுமோ பிடிக்குதோ அந்த டிசைனில் நம்ம ஒரு அச்சு செஞ்சுட்டு அதில் இந்த டார்க் ஆமோண்ட் சாக்லேட் இதை அந்த இதை தேய்ச்சி விட்டுறணும். நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு மேலே அதை வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து அதை வச்சிடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதை தனியாக பிரித்து சின்னதாக இருக்கிற அந்த ஏபிசிடி துண்டங்களெல்லாம் எடுத்து தனித்தனியாக பிரித்து ஒரு தட்டில் வச்சு குழந்தைங்க ஆசையாக கேட்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிணத்துல போட்டு கொடுத்தா அந்த பிள்ளைங்க அதை சாப்பிடுங்க. இதை மாதிரி சமைச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க. இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.